ஆர்டிஇ சட்டம் இருக்கு இல்லையா, இலவச கட்டாய கல்வி சட்டம், இந்த வருஷம் கொண்டு வரல. இன்னும் ஏன் வரல? நிதி கொடுக்கல. பள்ளிக்கூடங்களுக்கு நிதி கொடுக்கல. 25%. நாங்கள் வருஷம் நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்டு போய் இலவச கல்வி மூலமாக இந்த சட்டம் மூலமாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஓப்பன் ஆகலை. நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் அப்ரோச் பண்ணுறோம். எங்களுக்கு மாநில அரசு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. நாங்கள் ஏன் சீட்டு கொடுக்கணுன்றாங்க. ஏற்கனவே அந்த 25% நாங்கள் சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கு. அவங்க என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுடைய பசங்களுக்கு சீட்டை கொடுத்து, இல்லைனா வந்து போன வருஷம் ஃபில் பண்ண சீட்ஸே வந்து இந்த வருஷமும் கணக்கு காட்டி, இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இன்றைக்கி போனால் இந்த வருஷம் இன்னும் அந்த ஆர்டி மூலமாக ஃப்ரீ எஜுகேஷன் பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகை கிடைக்கல. காரணம் தமிழ்நாடு அரசு நிதி நிற்பாட்டியாச்சு. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி அரசு கொடுத்துக்கிட்டு இருந்த முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொடுக்கல. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொடுக்கல, நிப்பாட்டிங்க. பல திட்டங்களை நிப்பாட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை கொடுக்கறதுக்காக இங்கே கஜானாவை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த பக்கம் அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்துது சார். நீங்கள் ஒரு துறை நடத்துறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரைடு வருது அப்படின்னா சோதனை நடத்துக்கிங்க, நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்பீங்க. எப்போன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது. அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நடத்திட்டு போங்க. ஒரு 2 நாள் நடத்துவாங்களா, 3 நாள் நடத்துவாங்களா? விசாரணை எத்தனை நாள் பண்ண போகிறாங்க? இதற்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறீங்க, விசாரணையை நடத்தக்கூடாதுன்ட்டு. இதற்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், டாஸ்மாக மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மணல் கொள்ளையில் ஐஏஎஸ்களுக்கு சம்மன் கொடுத்தாங்களா இடி? ஐஏஎஸ்களை விசாரிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு போகுது. ஏன் போகிறீங்க?